பொதுவாக திருக்குறள் ஒரு 10,000 50,000 பல லட்சம் முறை நம்ம சொல்லியிருப்போம். எல்லோரும் பல இடங்களில் சொல்லியிருப்பாங்க. இந்த சம்பவங்களால் திருவள்ளுவரே தோற்று போய்விட்டதாக நான் உணர்கிறேன். இந்த 2 திருக்குறள் தான் அப்பனுக்கும் மகனுக்குமாக நம்ம இதுவரைக்கும் உதாரணம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லெனும் சொல். இந்த 2 திருக்குறள் தான் மனப்பாட பகுதியாக இருந்து வாழ்க்கையினுடைய நெறிகாட்டுகின்ற வழிகாட்டுகின்ற ஒன்றாக மாறி மேற்கோள் காட்டுகின்ற ஒன்றாக உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கின்ற தகப்பனுக்கும் மகனுக்கும் உண்டான உறவை சொல்லுகின்ற 2 திருக்குறள் இது. இந்த 2 திருக்குறளும் தோத்து போயிட்டு தான் நான் உணர்றேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் என்பவர் மீது தனிப்பட்ட விமர்சனங்களை வைப்பது என்பது வேறு. ஆனால் தந்தையே தன் பெயரை மகன் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு அறிக்கை வந்துருச்சு. நேற்று சொல்லியிருக்கார், தனது பெயருக்கு பின்னால் ராமதாஸ் என்ற பெயரை அவர் பயன்படுத்தக்கூடாது, வேண்டுமென்றால் எனது முதல் எழுத்தை பயன்படுத்தலாம், இன்ஷியலை போட்டுங்க, ஆனால் பெயருக்கு பின்னால் என் பெயரை போடக்கூடாதுன்னு இந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன சார்? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இது குடும்ப சண்டை என்பதை தாண்டி இயக்கத்தினுடைய சண்டையாக மாறி ஒரு குடும்பம் 2ஆக பிரிந்தது என்றால் அதை பற்றி பேசுகின்ற வேலை நமக்கு தேவையில்லை.